உங்களுக்கான நம்பிக்கை என்கிற நன்மையான நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். பைபிள் நமக்கு ஒவ்வொரு நாளும் நல்ல போதனையை தருகிறது. அது நமக்கு பாதுகாப்பை தருகிறது. ஆகையினாலே 2 ராஜாக்கள் புஸ்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனத்துக்கு நேராக திருப்பும் பொழுது, அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். இந்த வார்த்தை எலிசா தீர்க்கதரிசியினால் பேசப்பட்டது. எலிசா தன் வேலைக்காரனை நோக்கி இந்த வார்த்தையை பேசுகிறார். எலிசா தேவனுடைய தீர்க்கதரிசியாய் இருந்தார். எலிசா இஸ்ரவேலுக்கும் இஸ்ரவேலின் ராஜாவுக்கும் நன்மையானவைகளை பேசிக்கொண்டு வந்தார். அது இஸ்ரவேல் தேசத்தை காப்பாற்றினது, இஸ்ரவேலுடைய ராஜ்யத்தை காப்பாற்றினது. அந்த ராஜாவுக்கும் உதவியாய் இருந்து கொண்டிருந்தார். ஆகையினாலே இந்த இஸ்ரவேல் தேசத்துக்கும் இஸ்ரவேல் ராஜாவுக்கும் எதிரியாய் இருந்த சீரிய ராஜா எப்படியாவது இந்த எலிசாவை பிடித்து விட வேண்டும் என்று அவன் கங்கணம் கட்டி கொண்டு தன்னுடைய இராணுவத்தையும் சேனைகளையும் எடுத்துக்கொண்டு ஒரே ராத்திரியிலே எலிசா இருக்கிற பட்டணத்திலே சுற்றி வளைந்து கொள்கிறான். அதிகாலமே இந்த வேலைக்காரன் வந்து பார்க்கும் பொழுது அவன் இந்த சேனைகளை பார்த்து, இந்த சீரிய ராஜா இந்த தேசத்தையும் இந்த எலிசா இருக்கிற பகுதியையும் பட்டணத்தையும் சுற்றி வளைந்து கொண்டிருக்கிறதை பார்த்து அவன் பயப்படுகிறான். அவன் எலிசாவை பார்த்து, ஐயா, நாம் என்ன செய்வோம் என்று சொல்லி அவன் கதறுகிறான். இந்த வேளையிலே எலிசா அந்த வார்த்தையை சொல்லியிருந்தார், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அது மாத்திரமல்ல, எலிசா அந்த கணமே விண்ணப்பம் பண்ணி தேவனிடத்துல விண்ணப்பம் செய்து அந்த வேலைக்காரன் சுற்றி அவர்களோடு இருக்கிற தேவனுடைய சேனைகளை பார்க்கும்படியாய் விண்ணப்பிக்கிறார். இது எதை காண்பிக்கிறது? நம்முடைய வாழ்க்கையில அதிகாலமே எழுந்து நாம் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது நம்மை சுற்றி இருக்கிற தேவனுடைய பாதுகாப்பை நாம் உணர முடியும். ஆனால் இந்த வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து உலகத்தை பார்த்து விட்டான். உலகத்தை பார்த்து சுற்றி இருக்கிற எதிரிகளை பார்த்தான். உலகத்தை பார்த்து அந்த பட்டணத்தை வளைந்து கொண்டிருக்கிற எதிரிகளின் சேனைகளை பார்த்து பயந்து போய்விட்டான். ஆனால் இந்த எலிசா ஒவ்வொரு நாளும் அவர் விண்ணப்பம் செய்கிறவர், அதிகாலமே எழுந்து தேவனை தேடுகிறவர், அதிகாலமே எழுந்து தேவனை நோக்கி கூப்பிடுகிறவர். ஆகையினாலே நாமும் எலிசாவை போல அதிகாலமே நாம் எழுந்து விண்ணப்பம் பண்ணுவோமா? அதிகாலை எழுந்து நாம் தேவனை கூப்பிடுவோமா? அப்பொழுது நம்மை சுற்றி இருக்கிற எதிரிகளின் பயத்தை நாம் பார்க்க மாட்டோம். நம்மை சுற்றி இருக்கிற எதிர்காலத்தை குறித்து இருக்கிற பயம், நம்மை சுற்றி இருக்கிற ஆபத்துகளை குறித்து இருக்கிற பயத்தை நாம் பார்க்க மாட்டோம். இந்த வேலைக்காரனை போல நம்ம பார்க்க மாட்டோம். எலிசாவை போல நம்மை சுற்றி இருக்கிற தேவனுடைய சேனைகளை நாம் உணர்வோம். நம்மை சுற்றி இருக்கிற தேவனுடைய பாதுகாப்பை நம்ம உணர்வோம். ஆகையினாலே இந்த அருமையான வேலையிலே ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் பேசுகிறார். நீங்க காலமே எழுந்து நீங்க உலகத்தை பார்க்காதீங்க, நியூஸ் பேப்பரை படிக்காதீங்க, காலையில் எழுந்து உடனே டெலிவிஷனை பார்க்காதீங்க, செய்தியை குறித்து தெரிந்து கொள்ளாதீங்க. காலமே எழுந்து எலிசாவை போல விண்ணப்பம் செய்யுங்கள். அப்பொழுது உலகத்தின் பயம் எத்தனை சூழ்ந்திருந்தாலும் நாம் அதற்கு பயப்பட மாட்டோம். நாம் சொல்லுவோம், இந்த பயத்தை காட்டிலும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியத்தை சூழ்நிலைகளை காட்டிலும் என்னோடு இருக்கிறவர் பெரியவர், என்னோடு இருக்கிறவர் பெரியவர். அவர் என்னை காப்பார், அவர் என்னை சுற்றி என்னை பாதுகாத்துக் கொள்வார். என்னையும் என் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் எல்லாவற்றையும் அவர் பாதுகாத்துக் கொள்வார் என்று விசுவாசத்தோடு நாம் ஒவ்வொரு நாளும் வெற்றி வாழ்க்கை வாழுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வார்த்தையை சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறேன்.